ஸ்ரீ திருவானைக்கா திருத்தல மாஹாத்மியம் 7ஆம் பகுதி. திருப்பணிச் செய்திகள். புல்லினால் வருடங்கோடி புதுமண்ணால் 10 கோடி துல்லிய செங்கல்லாலே செய்த போர் 100 கோடி அல்லியங்கோதை பாகற்கு ஆலய மடாலயங்கள் கல்லினார் செய்த பேர்கள் கைலை விட்டகலார் தாமே. புதியதோர் ஆலயத்தை அமைப்பதை பார்க்கிலும் பழமையான கோவிலை புதுப்பித்தல் மிக்க புண்ணியத்தை தரும். யாவனொரு பணிவிடையை ஆலயத்தில் இழைக்கிறானோ அவனுக்கு எந்த பாவ வினைகளும் நசிக்கும் பாக்கியமெல்லாம் அவர்க்கே பல்கும் என்னும் இத்தல புராணத்தை பாடிய கச்சியப முனிவரே மற்றொரு புராணத்தில் பாடியுள்ளார். தென்னாட்டில் 3 பாடல் பெற்ற ஆலயங்களை தன வணிக மக்களாகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் பெரும் பொருள் செலவில் புதுப்பித்தும் ஆங்காங்கு புதிய கோயில்களை அமைத்தும் திருப்பணி செய்து மக்களிடையே ஆன்மீக உணர்வை வளர்த்து வந்துள்ளனர். திரு ஆனைக்கா சங்க காலத்திலிருந்தே மிக்க புகழ்பெற்ற தலமாக விளங்கி வருகிறது. இன்றைக்கு சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு யானை நடமாடும் வனமாக இருந்த இப்பகுதியை முதலாக கோவிலெடுத்து நகரம் அமைத்தவர் திருச்சிராப்பள்ளி உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த கோட்செங்க சோழ மன்னர் ஆவார். அவர் முதலாக 18ஆம் நூற்றாண்டு வரை இத்திருக்கோயிலை திருப்பணி செய்த பெரியோர்களை குறித்து திரு ஆனைக்கா திருப்பணி மாலை என்ற நூல் மூலம் அறியலாம். அந்நூல் கூறியுள்ளபடி முற்கால திருப்பணிகளின் விபரம். கோச்செங்க சோழன் திருச்சாலக்கெண்டிகை மண்டபம், கோபுரம், தந்திபுகா வாயில், மாட வீதி, 18 மடம், எண்திசை இடபக் கொடிகள். விஜயபாலன் அகலங்களவன் 2ஆம் பிரகாரத்து மதில், கோபுரம், மண்டபம். விக்கிரம சோழன் 3ஆம் பிரகாரம் மதில், கோபுரம். பகவான் ஸ்ரீ ராமபிரான் திருக்குளம், சிவலிங்கம், வசந்த மண்டபம். சுந்தர பாண்டியன் 4ஆம் பிரகாரத்தின் கோபுரம் முதலியன. சிவமுனி சித்தர் முக்கட்செல்வர் திருநீற்றான் மதில் 4 மற்றும் கோபுரங்கள் முதலியன. ஸ்ரீ சங்கராச்சாரியார் பிரசன்ன விநாயகர் பிரதிஷ்டை, தாடங்க பிரதிஷ்டை. குலசேகர பாண்டியன் விண்ணோங்கு மண்டபம். மதுரை வரகுண பாண்டியன் விடையாட்சி மண்டபம். திருநீற்று சோழன் யாகசாலை கோடை விழா மண்டபம். அழகனருள் முதலியப்பன் நிலா எரிக்கும் மண்டபம். சிவலிங்க பிரதிஷ்டை, சிகரத்து பொன்முலாம் பூச்சு. வரிசை பெருமாளையன் நீராளி மண்டபம். புஷ்கரணி திருமாளிகை பத்தி மண்டபம். சொக்கையன் வீரேஸ்வரத்திற்கு மேற்கே ஒரு மண்டபம். சம்புநாத செட்டி ரோஹிணி நட்சத்திர தீர்த்தம் 4 கால் மண்டபம். பூசக்கட்டளை. சுப்பிரமணிய மகாமுனி செங்கழுநீர் விநாயகர் திருப்பணி கோபுரம். சன்னதிக்கு முன் பிள்ளையார் கோயில். மாணிக்க வாசகர் கருங்கர் சிங்காசனம். தெய்வராயன் திருவளர் சோலையில் நந்தவனம் மணிமண்டபம். ரெங்க ஜெயதுங்கன் அம்மன் கோயில் கம்பத்தடியில் உயர்ந்த மண்டபம். பேரம்பத்துறைவர் சைவமுனி 1000 கால் மண்டபம். சிவந்திநாதன் தாளைக்குடி மண்டபம். மந்திரி பெருமாள் வெங்கங்குடி மண்டபம். கஷ்யப செட்டியப்ப நாயக்கர் காவிரியின் கரையில் தண்டோரால் 16 கால் மண்டபம் அமைத்தது. கனகையன் மறைவல்லோன் மேலை தெருவில் கைலாய வாகன மண்டபம். இவைகள் அல்லாமல் வானாதிராயன் நித்யானந்த நாராயண தீட்சிதர் திருமலை நாயக்கன் சுப்பிரமணிய மகாமுனிவர் முதலியவர்கள் காலத்தில் பல திருவாபரணங்கள், வாகனங்கள், கோரதம் முதலியன திருப்பணிகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த திருப்பணிகளை குறிக்கும் செய்திகள் செய்யுள்களில் அமைந்துள்ளன. 19ஆம் நூற்றாண்டில் 1908ஆம் வருடம் நகரத்தாருள் தன வணிகரும் சிவபக்தருமான கானாடு காத்தான் திரு சா. ராம சிதம்பரம் செட்டியார் என்ற சிதம்பர ஐயா அவர்கள் சிதம்பரத்தில் அருள்மிகு நடராஜர் ஆலயத்தில் பல மண்டபங்களை கட்டுவித்தும் தங்க ஓடுகளை புதுப்பித்தல் பல திருப்பணிகளை செய்தார்கள். பிறகு பழமையான இக்கோயிலை புதுப்பிக்க எண்ணி பசலியில் 1900 ஆண்டில் பசலி 1900 ஆண்டின் திருப்பணி முகூர்த்தம் செய்து திருப்பணி செய்ய தொடங்கினார்கள்.
திருப்பணி மூலலிங்கத்தின் கருவறையிலிருந்து தொடங்க பெற்று முதல் திருச்சுற்றும் இரண்டாம் திருச்சுற்றும் மற்றும் அனைத்து திருச்சுற்றுகளையும் பழைய மண்டபங்களையும் புதுப்பிக்கப்பட்டும் பல கிளைகள் கொண்ட புதிய பளிங்கு விளக்குகள் அமைக்கப்பட்டும் இவ்வாறாக மிகுந்த பொருள் செலவில் திருப்பணி நடைபெற்றன. கோயில் முழுவதும் மிகவும் புனிதமாய் விளங்குகின்றது. மேலும் திருப்பணிகள் முடிய பெற்று 1908ஆம் ஆண்டில் மிகுந்த பொருள் செலவில் குடமுழுக்கு வைபவத்தை ஆதி திருப்பணி தொடங்கிய திரு சிதம்பரம் செட்டியார் அவர்களின் நினைவாக ஐம்பொன்னால் ஆகிய அவரது சிலை வடிவம் சுவாமி சந்நிதியில் விளக்கேந்தி நிற்கும் முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. நந்தவனம் 5ஆம் திருச்சுற்றின் வட திசையில் கொள்ளிடம் போகும் வழியில் கோயிலின் உபயோகத்திற்காக ஒரு நந்தவனம் திரு ராமசாமி செட்டியார் அவர்களால் 1903ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டு அதிலிருந்து மலர்கள் எடுக்கப்பட்டு வழிபாட்டிற்கு சாத்தப்படுகின்றன. திருவாசிகை விளக்கு சுவாமி சன்னதியில் உள்ள பெருந்திருவாசி கைவிளக்கு ரங்கூன் செட்டியார் குடும்பத்தைச் சேர்ந்த திருமதி செல்லத்தம்மாள் அவர்களாலும், அம்மன் சன்னதியில் உள்ள விளக்கு நாச்சிக்குறிச்சி திரு பெருமாள் கோனார் அவர்களாலும் அமைக்கப்பட்டு தினந்தோறும் ஏற்றப்பட்டு வருகின்றன. இது சோதியே சுடரே சூழொளி விளக்கு என்னும் செய்யுளை நினைவூட்டுகின்றன. தேர்கள் 1910ஆம் ஆண்டில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் 2 பெரிய திருத்தேர்கள் செய்யப்பட்டு அவைகளுக்குரிய தேர் சேலைகளும் துத்தநாத மூடிகளும் தயாரிக்கப்பட்டுள்ளன. சுவாமி தேர் நகரத்தாரின் பொது குடும்பத்தாலும் அம்மன் தேர் திரு சிதம்பரம் செட்டியார் அவர்களாலும் செய்யப்பட்டன. பள்ளியறை இது தோல் கிடங்கு திரு கிருஷ்ணய்யர் அவர்களால் 1908ஆம் ஆண்டில் அம்மன் கோயிலில் சலவை கல்லால் கட்டப்பெற்றுள்ளது. வேத பாடசாலை இத்தலத்தில் ரிக் யஜுர் சாமம் என்னும் வேதங்களுக்குரிய பாடசாலைகள் தனித்தனியாக கட்டிடங்களில் நடைபெற்று வருகின்றன. பல மாணவர்கள் அவைகளில் பயின்று வருகின்றனர். ரிக்வேத பாடசாலை காரைக்குடி அமக குடும்பத்தினருடைய தனி நிதியிலிருந்தும், யஜுர்வேத பாடசாலை கண்டனூர் வை குடும்பத்தாரின் நிதியிலிருந்தும், சாமவேத பாடசாலை பள்ளத்தூர் பராம பசு குடும்பத்தாரின் நிதியிலிருந்தும் நடைபெற்று வருகின்றன. 2 பாடசாலைகளும் சந்நிதியின் வடக்கு 4ஆம் திருச்சுற்றில் உள்ளன. மணிமண்டபம் ரங்கூன் திரு ராஜா சர் ராமநாத செட்டியார் அவர்களால் அமைக்க பெற்றது. பசுமடம் இது 4ஆம் திருச்சுற்றின் வடமேற்கில் உள்ளது. காரைக்குடி திரு சீமு அரு முத்துராமன் செட்டியார் திரு நாராயணன் செட்டியார் ஆகிய இருவராலும் அமைக்க பெற்றது. 3 கால் வழிபாடுகளுக்கு பால் வழங்கப்பட்டு வருகிறது. தாடங்கம் அதாவது காதணி அம்மனின் செவிகளில் ஆதிசங்கராச்சாரியார் சுவாமிகளால் ஸ்ரீசக்கரம் அடங்கிய தாடங்கம் சாத்தப்பட்டு பிறகு 1923இல் தங்க தகடு சேர்க்க பெற்றது. அம்மன் சன்னதிக்கு எதிரில் உள்ள விநாயகர் கோவிலும் ஆதிசங்கராச்சாரியாரால் அமைக்க பெற்றதாக கூறப்படுகிறது. பிற்காலத்தில் விநாயகர் சன்னதியில் ஸ்ரீ சங்கரரின் சிலையை வைத்துள்ளனர். வாகனங்கள் வெள்ளி மயில், வெள்ளி இடப வாகனங்கள், வெள்ளி விமானங்கள், வெள்ளி கேடயம், தங்க திருவாசி கைகள் முதலியன புதிதாக செய்யப்பட்டுள்ளன. மின்சார விளக்கு 1935ஆம் ஆண்டில் சுவாமி ஆலயம், அம்மன் ஆலயம், மண்டபங்கள் ஆகிய இடங்களில் மின்சார விளக்குகள் அமைக்கப்பட்டு தினந்தோறும் ஏற்றப்பட்டு வருகின்றன. இத்திருப்பணி கோயில் திருப்பணி குழுவினரால் பொதுமக்கள் நன்கொடையின் மூலம் செய்யப்பட்டது. மதில்கள், கோபுரங்கள், மண்டபங்கள் முதலியவைகள் சோழர்களாலும் பாண்டியர்களாலும் நாயக்க மன்னர்களாலும் மற்ற பக்தர்களால் அவ்வப்போது திருப்பணி செய்யப்பட்ட செய்திகள் தெரிய வருகின்றன. பல ஆண்டுகளுக்கு பின்னர் மதில்கள், விமானம், மண்டபம் முதலியன பழுது பார்க்கப்பட்டு தவத்திரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்கள் முன்னிலையில் 6/4/1960ஆம் ஆண்டு காலை 10:30 மணிக்கு எண்கூட்டு மருந்து சாத்தி திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. பிறகு 1963இல் திரு டி.எம். நாராயணசாமி பிள்ளை
MABL அவர்கள் தலைமையில் தனி திருப்பணி குழு அமைக்கப்பட்டு புதிய திருப்பணிகள் நடைபெற்று 5/7/1970 திருக்குடமுழுக்கு நடைபெற்றுள்ளது. பின்னர் 26/1/1983 குடமுழுக்கு விழா நடைபெற்றது. பின்னர் திருக்கோயிலின் அனைத்து விமானங்கள் ராஜகோபுரங்கள் புதுப்பிக்கப்பட்டு மிகச் சிறப்பாக கடந்த திருவள்ளுவர் ஆண்டு 2000 ஆனி திங்கள் 28ஆம் நாள் 12/7/2000 புதன்கிழமை காலை 10:45 மணி அளவில் திருக்குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. தற்போது திருக்கோயிலின் அனைத்து விமானங்கள், கோபுரங்கள், மதிற்சுவர்கள் மற்றும் சன்னதிகள் மராமத்து, சீரமைப்பு மற்றும் மின் பணிகள் நல்ல முறையில் செய்து முடிக்கப்பட்டு கடந்த விளம்பி ஆண்டு கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி 9/12/2018 மற்றும் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி 12/12/2018 திருக்குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. 7ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.